இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் பல நல்ல அனுபவங்களை பெற்று மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவருமே ஒவ்வொரு நாளும் பல பணிகளை செய்து நமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறோம். அதற்காக அவசரமாக பயணித்து அல்லும் பகலுமாக உழைக்கிறோம். வாழ்க்கையில் எதையோ சாதிப்பது போல ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற வாழ்க்கை ஓட்டத்திலே அன்றாடம் பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. நம்மில் எழும் பிரச்சனைகளை நம்மிடமிருந்து அகற்ற அவ்வப்போது நகைச்சுவையும் சிரிப்பும் இன்றியமையாதது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதும் பிரச்சனைகளை மையப்படுத்தி வாழ்ந்தோம் என்றால் நம்மில் ஒருபோதும் மகிழ்ச்சி நிலைத்திருக்க வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே நமது கவலைகளை மறக்க சிரிப்பு எனும் மலரை நாளும் அணிந்து கொண்டு வாழ்வோம். அப்போதுதான் நமது முகம் பொலிவுறும் என்பதை புரிந்து கொள்வோம். எந்த உதடும் உள்ளமும் பேசத் தெரிந்த மொழி சிரிப்பு. நம்மால் நிறைவுற்ற வேலைகள் மன நிறைவை தருகின்றன. அதோடு ஒருவித மகிழ்வையும் ஏற்படுத்தி தருகின்றன. அதைப் போலவே நகைச்சுவை என்ற உணர்வு உடனிருக்கும் மனங்களுக்கு ஒரு இலகுவான அசைவை வாடிக்கையாக விட்டுச் செல்கிறது. நாம் நகைச்சுவை உணர்வோடு பேச நம்மை பழக்கப்படுத்தி கொள்ளும் போது வாழ்க்கை தடாகங்களை இலகுவாக கடந்து செல்ல சாத்தியமுண்டு. தருவோன் பெறுவோன் இருவருக்கும் இழப்பில்லாத அதிசய தானம்தான் சிரிப்பு என்பதை உணர்ந்து வாழ்வோம். முக மலர்ச்சியே அகம் மலர உதவும். எனவே நகைச்சுவை உணர்வால் நம் மனதை கிளர்ச்சி செய்வோம். சிரிப்பு சிதறல்களால் நம்மை சலனப்படுத்திக் கொள்வோம். உடற்பயிற்சி நமது உடலிற்கு ஆரோக்கியத்தை அள்ளித் தருவதைப் போல நம் நகைப்பும் சிரிப்பு ஒலிகளுமே நம் இதயத்தை பராமரிக்கும் பாதுகாவலர்கள் என்பதை உணர்ந்து வாழ்வோம். நமது வாழ்க்கை அசைவை ஒரு சிறிய புன்முறுவலுடன் திசை திருப்புவோம். அட, இதுதானே இவர்கள் நினைப்பது என்று மனநிலையை தேற்றிக்கொண்டால் நமக்கு நாளும் நிம்மதியே வெகுமதி என்ற மனநிலை ஏற்படும். எனவே நம் அன்றாட உணவோடு நகைச்சுவையும் அறுசுவைகளில் ஒன்றாகி விடும்போது வாழ்வு ஆரோக்கியமாகும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். மகத்தான மனிதர்கள் எல்லோருமே நகைச்சுவை உணர்வுடன் வாழ்ந்தவர்கள்தான். ஹென்றி வாட் ஃபீச்சர் என்கிற பேச்சாளர் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு துண்டு காகிதம் அவரை தேடி வந்தது. அதில் முட்டாள் என்று எழுதியிருந்தது. உடனே ஃபீச்சர் யாரோ தன் பெயரை மட்டும் அனுப்பி இருக்கிறார்கள் என்று அறிவித்தார். பெர்னார்ட் ஷாவும் செஸ்டர்டனும் நெருங்கிய நண்பர்கள். செஸ்டர்டன் பருமனானவர், ஷா ஒல்லியானவர். இருவரும் ஒரு முறை தங்கள் தோற்றத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது செஸ்டர்டன், உங்களை பார்ப்பவர்கள் நம் நாட்டில் ஏதோ பஞ்சம் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வார்கள் என்று ஷாவிடம் சொன்னார். அதற்கு, உங்களை பார்த்ததும் அதற்கு யார் காரணம் என்று கண்டுகொள்வார்கள் என்று மின்னல் வேகத்தில் பதிலடி கொடுத்தாராம் பெர்னார்ட் ஷா. நகைச்சுவை உணர்வு கசப்பை போக்கி களைப்பை நீக்கி புத்துணர்வு தரும். எனவே நாளும் ஒரு நகைச்சுவையை படித்து பகிர்ந்து பலனடைவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நகைச்சுவையாக பேசி மற்றவர்களின் மனதை மகிழ்ச்சிப்படுத்தி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் திரும்பி பார்ப்போம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்தீர்களா?
நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் உள்ளோரின் தேவைகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மற்றவரை குறை கூறினீர்களா? நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது. இன்று நீங்கள் நீதிக்காக போராடிய நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து செயல்பட்டீர்களா? நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இன்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்து கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்து கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். உமது நீதியின்படி
எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்குவும் அடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துன்புறுத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று. என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்து கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகுழி செல்வோருள் ஒருவராகி விடுவேன். உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இன்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 15 மற்றும் 22 முதல் அதிகாரம் 18 இறை வார்த்தை 1 வரை. பதிலுரை பாடல்.
திருப்பாடல் அதிகாரம் 148 இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 11-14 வரை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 12-15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போம் மகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போம் மகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மில் செயலாற்றும் தூய ஆவியாரின் செயல்பாடுகளை உணர்ந்து வாழவும் அவரின் நீதி நெறிகளை கடைபிடிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள
உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இன்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மே 13 புனித பாத்திமா அன்னை. போர்த்துக்கல் நாட்டிலுள்ள பாத்திமா நகரில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவர்கள் லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோ ஆகியோருக்கு கிபி 1917ஆம் ஆண்டு மே 13ஆம் நாள் காட்சி அளித்தார் புனித மரியன்னை. ஜெபமாலை அன்னை என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்ட மரியன்னை 1917ஆம் ஆண்டு மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை ஒவ்வொரு மாதமும் 13ஆம் நாள் லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோவிற்கு காட்சி அளித்தார். புனித மரியன்னை ஜூலை 13ஆம் நாள் அளித்த காட்சியில் நரகத்தின் கொடிய வேதனைகளை காட்சிகளாக காண்பித்து பாவிகள் மனம் திரும்ப ஜெபிக்கும்படி கூறினார். மக்கள் நரகத்தில் விழாமல் இருக்க, ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணகப் பாதையில் நடத்தி அருளும், உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும் என்ற ஜெபத்தை இச்சிறுவர்கள் மூவருக்கும் கற்றுத்தந்தார். சிறுவர்கள் லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோவிடம் 3 ரகசியங்களை கூறிய புனித மரியன்னை, மக்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பவில்லை என்றால் 2ஆம் உலகப் போர் நடைபெறும் என்றும், ரஷ்யா கம்யூனிச கொள்கையிலிருந்து விடுபட அந்நாடு தன் இருதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும் என்றும், இறுதி காலத்தில் மக்கள் கடவுளை மறந்து தீய வழிகளில் ஆர்வமாக இருப்பார்கள், இதனால் கத்தோலிக்க திருச்சபையும் திருத்தந்தையும் துன்புற நேரிடும் என்று முன்னறிவித்தார். புனித மரியன்னையின் முன்னறிவிப்பின்படி 2ஆம் உலகப் போரும், ரஷ்யா கம்யூனிச கொள்கைகளை கைவிட்டதும், திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சுடப்பட்டதும் நிகழ்ந்தேறியது.
பல்வேறு விசாரணைகளுக்குப் பிறகு புனித மரியன்னை காட்சி அளித்ததன் உண்மைத்தன்மை ஆய்ந்தறியப்பட்டு 1930 ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பயஸ் புனித பாத்திமா அன்னை வணக்கத்திற்கு உரியவர் என்று அறிவிக்க, அன்னை காட்சி அளித்த இடத்தின் அருகில் ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு புனித பாத்திமா அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. புனித பாத்திமா அன்னையின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அன்னை கேட்டுக்கொண்டதன்படி பாவிகள் மனம் திரும்புவதற்காக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்மால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்து மகிழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளினுடைய வல்லமை, கடவுளுடைய ஆற்றல் நம்மை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாலும் சமாதானத்தாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான நாளிலும் அதை நாம் உணர்ந்திருப்போம். அதற்காக நமது ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். இன்றைய சிறப்பான நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற நம் சகோதரிகளுக்காக, நமது குடும்பங்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, இயேசுவே, குழந்தை பாக்கியத்தை மாபெரும் கொடையாக அந்த குடும்பங்களுக்கெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற தேவனை, இதோ குழந்தை பாக்கியம் இல்லாமல், குழந்தை செல்வம் இல்லாமல் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலவிதமான அவல பேச்சுகளால் முடங்கி போய் கிடக்கின்ற என் சகோதரியை, என் சகோதரனை, இந்த குடும்பங்களை நீர் பாருமையா. உமது இரக்கத்தால் இந்த குடும்பங்களை நிரப்பும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மகிழ்ச்சியை, சந்தோஷத்தால் அந்த குடும்பங்களை எல்லாம் நீர் நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். குழந்தை செல்வத்தை கொடுத்து இந்த குடும்பங்களுக்கு நீர் வரங்களை நீர் அள்ளி தரும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். கன்னியாய் நின்றீர், வானவன் கபிரி